அன்பு பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் ஐயர் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், அதிமுகவில் தொடர்ந்து ஒவ்வொரு விக்கெட்டாக காலியாகிறது. யாருமே எதிர்பார்க்காத வண்ணம். எந்த கரூர்னால தாவேகாவின் கிராஃப் சரியும் என்று எதிர்பார்க்கப்பட்டதோ அந்த இடத்துல ஜெயிச்ச அதிமுகவின் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தற்போது அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைய காத்திருப்பதாக இருப்பதுங்கிறத எப்படி பாக்குறீங்க? இது செல்லும்னு வேற ஆளுநர் வரைக்கும் போய் சபாநாயகர் அறிவிச்சிட்டாரு. சோ டோட்டலா 6+1 7 தொகுதியா சார் இடைத்தேர்தல்? ஆமா, 6+1 7, அப்புறம் 10+1 11 ஆகலாம், தெரியாது நமக்கு. ஆனா நீங்க கரூர் பத்தி ஆரம்பிச்சீங்க. அவர் விஜயபாஸ்கர் வந்து கரூர்ல வெற்றி பெற்றிருக்காரு. எஸ்பெஷலி எங்க கரூர் சம்பவம் ஆன பிறகு விஜய்க்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மதியழகன் ஜெயிச்சிருவார் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதையெல்லாம் மீறி இவர் ஜெயிச்சிருக்கிறாருன்னா இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு தான் காரணம். ஏடிஎம்கேல வந்து தொடர்ச்சியா இவங்கெல்லாம் போய்கிட்டே இருக்கிறது ஒரு ஆச்சரியமான சமாச்சாரமா எனக்கு படலை. காரணம் என்ன அப்படின்னா, முதல்லயே அந்த 25 பேர் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வாபஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க. அதுக்கப்புறமா விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணார். அவர் தொடர்ந்து இவர் இப்போ சண்முகம் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. ப்ராபபிளி அவரும் பண்ணலாம். ஏன்னா எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, பார்ட்டியில ரொம்ப உச்சத்துல இருக்கிறவர். அவரே பண்ணினார் அப்படின்னு சொன்னா நேச்சுரலி அவரை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இதுல வந்து சட்ட சிக்கல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுதான். ஏடிஎம்கே கரையட்டும், அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது ஒரு திராவிட கட்சி கரைஞ்சுதான் ஆகணும். 2 திராவிட கட்சிகளையும் பெஞ்சில் உட்காத்தி வச்சுட்டாரு விஜய். அண்ணாமலை பண்ண வேண்டியது விஜய் பண்ணிட்டாரு பை டிஃபால்ட். யார் பண்ணினாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல இவங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த ஜாதி பூசல்கள், மத பிரிவினை இதெல்லாமே நிறைய இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது, பிளஸ் பிரிவினைவாதம் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அதனால திராவிட கட்சிகளை இவர் வந்து பெஞ்ச் பண்ணினதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏதாவது ஒரு கட்சி தேஞ்சுதான் ஆகணும். ஏன்னா எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு காலாவதி ஆகிற டைம் இருக்குது. அந்த டைம் வரும்போது அதெல்லாம் காணாம போயிடும். இப்போ ராஜினாமா பண்ணினவங்க மேல ஆல்ரெடி அவங்களுடைய அகிரி கிருஷ்ணமூர்த்தின்ட்டு அவங்களுடைய கட்சி கொறடா வந்து உயர்நீதிமன்றத்தை வழக்கு போட்டிருக்காரு. நேற்றுக்கு தான் அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க, அரசு தரப்பு விளக்கம் அளிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ சபாநாயகர் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம். அதாவது அவங்க வந்து தானாகவே வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அதிமுக கொறடா வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னதுனால அந்த மனு மேல நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது 3 பார்ட்டிஸ் வருது. யாரெல்லாம்? ஒண்ணு சபாநாயகர். ஏன்னா டைரக்டா உங்களுக்கு சபாநாயகர் தான், எம்எல்ஏன்னா சபாநாயகர் தான் அடுத்தது. அதுக்கப்புறமா கோர்ட்டு, அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துல இதுக்கு ஏதாவது ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ரோல் கிடையாது. நீங்க வெற்றி பெற்றீங்க, நாங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்குறோம், இவர் தான் வெற்றி பெற்றார் அப்படின்ட்டு நாளைக்கே நீங்க ரிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் கவலையே படாது. நீ கண்டினியூ பண்ணு, நீ ரிசைன் பண்ணு, எக்கடக்கிட்டோ போ, தேர்தல் ஆணையத்துக்கு இதை பத்தி கவலை இல்லை. ஆனா கோர்ட், சபாநாயகர் இவங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த கான்ஸ்டிடியூஷனல் பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். ஒருவேளை இவர் வந்து சபாநாயகர் வந்து இவங்களுடைய இதெல்லாம் கரெக்ட் தான், இவங்களை தகுதி நீக்கம் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா உடனே அது வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போகும், உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். உச்ச நீதிமன்றத்தையும் தனி நீதிபதி பண்ண முடியாது. அதை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படிம்பாங்க இல்லையா, அரசமைப்பு சட்ட அமர்வு, அவங்க தான் இதை வந்து டிசைட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசா போகிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு மேக்சிமம் தண்டனை என்ன கொடுக்க முடியும்? அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து, கட்சித்தாவல் தடை சட்டமே இல்லை இங்க. ஏன்னா அவங்க வந்து 2 கொறடா கூட வாங்கிக்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுடைய ஆணைய அவங்களுடைய புகாரை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு கட்சித்தாவல் தடை சட்டம் வரல. ஏன்னா அவங்களாவே ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க.
அதாவது நான் தேர்தல போட்டி போடுறதும், போட்டி போட்டு ஜெயிச்ச பிறகு ஒரு தொகுதியை அந்த தொகுதியில இருந்து ராஜினாமா பண்றதும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் விருப்பம் தான். இதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற அரசியலமைப்பு சட்டத்துல கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க மேல எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இன் ஆல் ப்ராபபிலிட்டி சபாநாயகர் சொன்னதை உயர் நீதிமன்றம் ஓகே சொல்லிடும் தான் நான் நினைக்கிறேன். கேளுங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட். அதாவது ஒரு கட்சியில் இணைந்து அந்த கட்சியில டிராவல் பண்ணி அந்த கட்சியில சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சப்புறம் பதவி விலகுறதுங்கிறது தனிப்பட்ட உரிமைன்னு சொல்றீங்க. அதுவே இங்க பிரச்சனை இல்ல. நீங்க விலகிய அடுத்த செகண்டே சூட்டோட சூட்டாக கீழ் மாடியில் விலகிய பிறகு மேல் மாடியில் வேறொரு கட்சியில ஆளும் கட்சியில இணையறீங்க இல்லையா? ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு தயங்கும் கட்சியில இணையறீங்கல்ல, இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை வாலண்டியரா நீங்க உருவாக்குறீங்களோ அப்படிங்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வருது சார். இல்ல, அது கரெக்டு தான். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் தான் அவங்க போட்டு வேட்பாளராக இருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவங்க எம்எல்ஏ ஆயிடுறாங்க. அப்போ கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. வெற்றி பெற்றது இன்னொரு கட்சி, நாம வெற்றி பெறல, இன்னொரு கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அவங்களுக்கு தான் மக்கள் மத்தியில பாப்புலாரிட்டி இருக்குது, ஆதரவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச போதுன்னா அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கட்சியில இன்னைக்கு இருக்கிற தலைமை, அந்த தலைமை மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி அப்போ அந்த கட்சி கூட நம்ம இருக்கணுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறத தப்பே கிடையாது. எல்லோருமே மக்கள் பணி செய்யறதுக்காக தான் வராங்க. எதிர்கட்சியாக இருப்பதை விட ஆளுங்கட்சியில சேர்ந்து மக்கள் பணி செய்வது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது எனக்கு இல்லாஜிக்கலா, அதாவது லாஜிக் இல்லாம இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இப்போ கூட நீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்காருன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ ரீசெண்ட் காலையில் தான் ஒரு மீம் பார்த்தேன். அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சி விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணாரு, நாளைக்கு மதுரைக்கார் திருமங்கலங்கார் ரிசைன் பண்ணுவாரு, டிஜே குமார் ரிசைன் பண்ணுவாரு. எதுக்குடா இவ்வளவு பேர் ரிசைன் பண்றீங்க? ஒரே ஒரு ஆளு ரிசைன் பண்ணா பிரச்சனையே முடிஞ்சு போச்சே. எடப்பாடி பழனிசாமி ரிசைன் பண்ணட்டுமே. கட்சி பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி ரிசைன் பண்ணா கட்சியை காத்துக்கொள்ள முடியும். வேற யாராவது ஒரு பொதுச் செயலாளராக வருவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. எதுக்கு இது மாதிரி லைனா ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ரெண்டாவது, நேற்றுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு, அமைச்சர் சரத்குமாரனுடைய அந்த போதை ஞாபகம் இருக்கா? 2 வருஷம் மாத்திரை, ஆமா, குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரை. ஆமா, குழந்தையோட மாத்திரை 500 ரூபா நோட்ல அப்படி இது பண்ணி வச்சுக்கிட்டு அதை மொபைல போட்டு கிரெடிட் கார்டை போட்டு உடைச்சு அதை பொடியாக்கி லைன் போடுறாரு. அந்த வீடியோவுக்கு கண்டனம் தெரிவித்து யாருக்கு களத்தை இறங்கினது? எடப்பாடி பழனிசாமி இறங்கினாரா அல்ல டிஎம்கே காரங்க இறங்கினாங்களா? சொல்லுங்க. அதிமுக காரங்க எங்கேயாவது களத்துல இருக்கிறாங்களா? நீங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பி எப்படி மக்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து அண்ணாமலை அவர் கூட பேசல, பாஜகவும் பெரிய அளவுல பேசல. இல்ல, பாஜக ஐ திங்க் பாஜக தலைவர் பேசியிருக்கிறாரு. ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அண்ணாமலை இன்னும் அதை பத்தி அறிக்கை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. களத்துல என் பாயிண்ட் அது கிடையாது. அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், மற்ற 4 பேரு, இன்னும் 10 பேரு ஏன் ரிசைன் பண்றாங்கன்னு கேட்டா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை தான். அதனாலதான் அவங்களுக்கு இந்த கட்சிக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. அதனாலதான் சொல்றேன், இதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏதாவது ஒரு திராவிட கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கரையும், இன்னொரு திராவிட கட்சி ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய போகுது. இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சார், அண்ணாமலை சென்றாலும் பாஜகல வெற்றிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க வெற்றிடம் இருக்கு? வெற்றிடம் அண்ணாமலை போனதுனால பாஜகல இல்லையா? இல்ல, அவர் கரெக்டா தான் நீ சொல்றாரு. அண்ணாமலை போனதுனால வெற்றிடம் கிடையாது. வெற்றிடம்னா என்ன? அண்ணாமலை ஒரு தலைவரா இருக்கும் போது அவர் போன உடனே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. அந்த வெற்றிடம் இன்னைக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை கட்சியை விட்டே போயிட்டாரு அப்படிங்கும் போது நம்ம அந்த வெற்றிடத்தை பத்தி பேச அவசியம் இல்லை. ஆனா அவர் என்ன அதுக்கு மேல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாருங்க. அண்ணாமலை சென்றாலோ நயினார் நாகேந்திரன் பதவி மாறினாலோ இந்த இயக்கம் பலவீனம் ஆகாது. அது உண்மை. அது பாஜக தான்.
ஏன்னா 1150 எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, 300 எம்பிஸ் இருக்கிறாங்க, 350 எம்பிஸ் இருக்கிறாங்க, 2 சபையிலையும் சேர்த்து சொல்றேன். பெரிய இயக்கம், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே வேற, அதனால பலவீனமாகாது. ஆனா அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஒரு நயினார் சென்றால் 1000 நயினார் இந்த இயக்கத்திற்கு வருவார்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் என்னால ஜீரணிக்கவே முடியல. ஒரு நயினாரை வச்சு கஷ்டப்படுறது ரொம்ப, ஒரு நயினாரை தாங்கிறதுக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவர் எந்த ஆக்டிவிட்டிலையும் இல்லை, அதாவது அரசியல்லையே இல்லை, களத்திலேயே இல்லை, மக்கள் மனசுலயும் இல்லை, ஒண்ணுமே பண்றது இல்லை. அப்படி அந்த மாதிரியான ஒரு தலைவர் நயினார் நாகேந்திரன். இவரை மாதிரி 1000 தலைவர்கள் உருவானா பாரதிய ஜனதா கட்சி எந்த ஜென்மத்துல ஆட்சியை பிடிக்க போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கூடவே இன்னொன்னு சொல்றாரு, காவித்துண்டு அணிந்த தொண்டன் இருக்கும் வரை பாஜகவை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஏன் இந்த மாதிரி ஒரே குமுறலா இருக்கு? அண்ணாமலை வெளியேறின உடனே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்ச, தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து வானதி ஸ்ரீனிவாசன் வரிசையா மற்ற தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலையை பயங்கரமா கடுமையா விமர்சனம் பண்ணாங்கல்ல. அப்படின்னா அந்த அண்ணாமலைக்கு எப்படி இந்த பாரதிய ஜனதா கட்சியை அசைக்க முடிந்தது? அப்போ யாருமே காவி வேஷ்டி கட்டலையா, காவி துண்டு போடலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. காவி துண்டு போடுறது இம்பார்ட்டண்டா இல்ல கட்சி கலர், கட்சியினுடைய அந்த காவி பிளஸ், அதாவது ஆரஞ்சு பிளஸ் பச்சை கலர் நினைக்கிறேன், அந்த 2 கலர் இருக்கிற துண்டு போடுறது இம்பார்ட்டண்டா? இன்னொன்னு, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா தாமரை மலரும் அப்படிங்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் தாமரை மலர்வதற்கும் என்ன சார் சம்பந்தம்? என்ன சார் லாஜிக்? நீங்க சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது எப்பவோ வரப்போறது. பார்லிமெண்ட்ல மசோதா பாஸ் பண்ணி 2/3 மெஜாரிட்டியில மசோதா பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா அடுத்த 2029 கூட வருமானு தெரியல, 2034ல வரலாம். அது வரைக்கும் தாமரை மலராது அப்படிங்கிறீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் தமிழக பாஜக வளர்வதற்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா நீங்க கட்சி என்ன வளர்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கட்சி வளர்வதற்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எல்லாமே மத்திய அரசு மேல போடுறீங்களா? அதை கொண்டு வந்தா, அதாவதுங்க நீட்டு தேர்வு ரத்துக்கான ரகசியம் எனக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு உதயநிதி சொன்னாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு என்ன சொன்னாரு, அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னாரு. அதே மாதிரிதான் இது ஒரு மோசடி வேலை. இவங்க கட்சி வளர்க்கறதுக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது வந்த உடனே அப்படியே ஜெயிச்சிடலாம். எப்படிதான் ஜெயிக்க போறீங்க? களத்துல போயிட்டு வேலை பண்ணா தானே முடியும். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது ஸ்டாலின் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாரு, டெய்லி ஏதோ புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. திருமாவளவன் அதை விட ஜாஸ்தி டார்ச்சர் கொடுக்குறாரு. ஒரு 2-3 நாளா வைகோபால் சுவாமி வேற நமக்கு ஒரே டார்ச்சரா இருக்கு. இந்த டார்ச்சர் எல்லாம் போறாதுன்னு இப்ப நயினார் நாகேந்திர வேற நம்மள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சார், ஆர்பி உதயகுமார் அவர்கள் அதிமுகல தொடர்ந்து இங்கேருந்து வெளியில போறவங்களுக்கு ஒரு ஹார்ஷான ஒரு அறிக்கைய எடப்பாடி அவர்களை விட அதிகமாக ஹார்ஷா வார்த்தை பிரயோகங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அதை கேட்கறதுல தார்மீக பொறுப்பு இருக்கு, கடமை இருக்குன்னு நினைச்சு கேட்டாலும் அந்த கேள்விகள்லாம் நியாயமானவையாகவே தோன்றுகின்றன. தொடர்ந்து கேட்கும் போது சொல்றாரு, இந்த 2 நாள் IAS IPS மானதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போதைப் பொருளை பற்றி என்ன முதல்வர் முடிவெடுக்க போறாங்க, நிரந்தர தீர்வு எடுப்பாருன்னு நம்புவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது என்ன இல்ல, அவர் சொல்றது ரொம்பவே தப்பு. அதாவது IAS IPS அதிகாரிகளை கூப்பிட்டு 2 நாள் 3 செஷன்ல அவர் ஒர்க் பண்றாரு. தட் இஸ் அ வெரி குட் திங். அதாவது கிட்டத்தட்ட நரேந்திர மோடி 2014 என்ன பண்ணாரோ அதே ஃபார்முலாவை இவர் அடாப்ட் பண்றாரு விஜய். நான் ரொம்ப பாராட்டுறேன். அது நேற்றுக்கு என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நம்பர் 1, அதுக்கப்புறமா மக்கள் நல திட்டங்கள் மக்களை சென்று அடைய வேண்டும், மக்களுக்காக நம்ம பண்றது மக்களை போய் சேர்றதா இல்லையாங்கிறத கண்காணிக்கணும். 3வது வளர்ச்சி திட்டங்கள், மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்க ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுங்க, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன். இதெல்லாம் சொன்னாரா இல்லையா நரேந்திர மோடி? ஒரு துறையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 34-35 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் நீங்க நம்ம நாட்டுக்காக விகசித் பாரத், அதாவது 2047க்கு
ரோடு மேப் போட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டை வந்து $1.5 trillion எக்கானமியாக மாற்றுவதற்கு என்னென்ன பண்ணணும் அது நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது என்ன இங்க தப்பு இருக்குது? அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமா முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க தைரியமா டெசிஷன் எடுக்கலாம், முடிவுகள் எடுக்கலாம், நாங்க தடை போட மாட்டோம். கட்சியினருடைய இது இருக்காது, தலையீடு குறுக்கீடுகள் இருக்காது. அட் த சேம் டைம் நீங்க ஒரு டெசிஷன் நல்லா ஆலோசிச்சு எடுத்த பிறகு அந்த முடிவு தவறாகுமானால் அப்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பை தருவேன் அப்படிங்கிறாரு. அதாவது பொலிட்டிக்கலி நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்கிறாரு. அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் திங். அப்போதான் இந்த அதிகாரிகள்லாம் தன்னிச்சையாகவே டிசைட் பண்ணுவாங்க. அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா வராம தன்னிச்சையாக அவங்க வந்து செயல்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஊக்கம் அதுதான் அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு மாநாடு ஒரு முக்கியமான மாநாடு. இந்த மாநாடு நீங்க வந்து ஜஸ்ட் போதைப் பொருள், பாலியல் வன்கொடுமை இதை மட்டுமே வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாது. எல்லா விஷயமும் இதுல அடங்கும். எனக்கு என்னமோ ஆர்வி உதயகுமார் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் பேசியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். மற்றொரு பக்கம் மதிமுக திமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவாக சொல்லும் போது முதலமைச்சர் 2 சீட்டுக்கு நாங்க கேரண்டிங்கிற மாதிரி சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் வந்து தாவேகாவை நம்பி வந்தாலும் இவரின் ஆதரவாளர்களாக அறியப்பட்டவர்கள் உதயசூரியன் சின்னத்துல நின்னவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க மதிமுகல இருந்து. அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவுங்கிறதையும் ஒத்துட்டு இருக்காங்க. இப்ப மதிமுகல ஒரு பிளவு ஏற்பட்ட மாதிரி விசிகாவிலும் கூட ஒரு பிளவு ஏற்படுவது போல தெரிகிறது. இது இந்த கேண்டிடேட் அறிவிச்சதுல இருந்தே அந்த ஒரு இஷ்யூஸ் இருந்துட்டே இருந்தது. குறிப்பா ஆளூர் ஷானவாஸ் அவருக்கு வந்து அவர் ஒரு நல்ல கேண்டிடேட், எலிஜிபிள் கேண்டிடேட், அவருக்கான சீட் மறுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி பார்வை வைக்கும் போது அவர் எல்லா இடத்துலயுமே தொடர்ந்து மௌனத்தை மட்டுமே காத்து வருகிறார். இதே வந்து நாளைக்கு விசிகா உடைய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங்கா சார்? இல்ல, நான் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுடைய முழு பேச்சையை கேட்கவே முடியும், எனக்கு பொறுமையே இருக்கல. ஏன்னா அந்த கரெக்ஷன் பண்ணி ஆகணும். நானு மதிமுக உடஞ்சிருக்கல, விடுதலை சிறுத்தைகள் முதல்லயே உடஞ்சு போச்சு. பனையூர் பாபு முதலே போயிட்டாரு. அதுக்கு முன்னால இவர் சிந்தனை செல்வன் அது இவங்கெல்லாம் அங்கங்கெல்லாம் போட்டு நான் காட்டு மன்னார் கோயில் நிற்பேன்னு சொல்லி அதுக்குள்ள பல பேர் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கேடர் இருக்கு இல்லையா, அதுல 50% இருந்து 75% விஜய் பக்கம் மூவ் ஆயாச்சு. எப்போ தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாலே மூவ் பண்ணிட்டாங்க. அப்போ கூட இவர் வந்து முன்னுக்கு பின் முரணாதான் பேசிக்கிட்டு இருந்தாரு நம்ம திருமாவளவன். பயங்கர டார்ச்சருங்க. இப்ப நீங்க 2 டாபிக் எனக்கு கொடுத்தீங்க பாருங்க. ஒண்ணு திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் டார்ச்சர். இன்னொன்னு வைகோபால்சாமியோட மிகப்பெரிய டார்ச்சர். இதுதான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் இந்த நேர்காணலே சொன்னேன். அதாவது வைகோபால்சாமி வந்து என்ன பேசணுங்கிறது கூட தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல என்ன சொன்னாரு, முதல்வர் தான் சொன்னாரு அப்படின்னாரு. முதல்வர் அப்படி சொன்னாருன்னா நீங்க உங்க எம்எல்ஏ பதவிகளெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னா அப்ப முதல்வரே அதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடும். முதல்வரை குதிரை பேரம் பண்றார் அப்படிங்கிற மாதிரி ஆகாதா? அது வந்து மாநில அரசுக்கும் முதல்வருடைய தனிப்பட்ட இமேஜுக்கும் களங்கம் விளைவிக்காதா? அது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, சீர்காழிக்காரர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் சைலண்ட் ஆயிட்டாரு. 2 பேருமே வந்து ரிசைன் பண்ணவே இல்லை. வைகோபால்சாமி சொன்னா ரிசைன் பண்ணணும், ஆனா ரிசைன் பண்ணல. நான் என்ன அதுக்கு ரிசைன் பண்ணணும்? உங்க பையனும் துரை வைகோவும் டிஎம்கேல நின்று தானே பார்லிமெண்ட்டுக்கு போனாரு 2024 திருச்சியில இருந்து. அவரை ரிசைன் பண்ண வையே. உங்களுக்கு மட்டும் ஒரு ரூல், எங்களுக்கு ஒரு ரூலா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆசைதான் ரிசைன் பண்ணிட்டு தாவேகால சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஆனா அதுக்கு முன்னால டிஎம்கே காரங்க வந்து அவங்கள கொஞ்சம் செட்டிங் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். இதையே தான் நேத்திக்கு ரொம்ப காட்டாதான் வைகோபால்சாமி கேட்டாரு. குதிரை பேரம் அப்படின்னு சொல்றீங்களே, இப்போ டிஎம்கே வந்து எங்களுடைய எம்எல்ஏவை இழுத்துக்கிட்டு இருக்குது, அது என்ன பேரம் சொல்லுங்க, ஒட்டக பேரமா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. கரெக்ட் தானே? அதனால இந்த வைகோபால்சாமி எல்லாம் கட்சி நடத்துறதுக்கே லாயக்கு கிடையாது. இந்த கட்சியெல்லாம் வந்து ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், இதுக்கு மேல இதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. 0 வேல்யூவேஷன் இல்ல, நெகட்டிவ் வேல்யூவேஷன் தான்.
அதனால அந்த 2 எம்எல்ஏக்களும் டிஎம்கே உதயசூரியன் சின்னத்திலேயே கண்டினியூ பண்ணலாம், தப்பு கிடையாது. வேணும்னா அவங்க அங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அவங்க வைகோபால் சுவாமியை ஒதுக்கிட்டு டைரக்டாவே அவங்க எப்படி நம்ம அமமுக காமராஜர் வந்தார் இல்லையா மன்னார்குடி, அது மாதிரி அவங்க டைரக்டா சுயேட்சையாக கூட இருக்கலாம், நாங்க கட்சி சார்பு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லிட்டு தாவேக்கால இருந்து சில லாபங்களை அடையலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா வைகோ இந்த மாதிரி லூசுத்தனமா பேசுறதுனால தான் பிரச்சனை அதிகமாகிறது. ஆலூர் ஷானவாஸ் பத்தி நீங்க கேட்டீங்க, ரொம்ப சீரியஸ் மேட்டர். ஆலூர் ஷானவாஸ் தேர்தலுக்கு முன்னில இருந்தே அவருக்கு ரொம்ப பயங்கரமான அதிருப்தி. அவர் 2016 குன்னம்ல தோக்குறாரு 19,000 வாக்குகள். அதுக்கப்புறமா நாகையில ஜெயிக்கிறாரு, முதல் முறையா எம்எல்ஏ ஆகிறாரு. எம்எல்ஏ ஆன உடனே ஆஹா நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமா அந்த தாவு காமிக்கணும்ல, அந்த கெத்து காமிக்கணும்ல, அதெல்லாம் காமிப்பாரு. ஆனா அவரை மதிக்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. இருக்கலாம், அவருடைய ட்விட்டருக்கு 3 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கும், ஃபேஸ்புக்கில் 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவருக்கு சொசைட்டில செல்வாக்கு எவ்வளவு இருக்கு, சமூகத்துல அவருடைய சமூகத்திலே செல்வாக்கு எவ்வளவு இருக்கு நீங்க பார்க்கணும். ஒரு தலித்து கட்சியில ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் மேடம், அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே சமயம் இவர் என்ன பண்ணிவிட்டாரு அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாலேயே டிஎம்கேல ஜாயின் பண்றதுக்கு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எப்படி நம்ம திருமாவளவன் டிஎம்கே விட்டுட்டு விடுதலை சாரி தாவேகா பக்கம் போயிடலாமா ஆதவ அர்ஜுனா கூட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரோ, அந்த பக்கம் ஒரு காலு இந்த பக்கம் ஒரு காலு வச்சுக்கிட்டே தான் இருந்தார் அவரு. அவர் திருமாவளவன் இன்னைக்கு சொல்லலாம், நான் கூட்டணியை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டேன் அப்படின்ட்டு. ஆனா டிஎம்கே கூட்டணி தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாலேயே உடையறதுக்கு காரணமா இருந்ததுல திருமாவளவன் ஒண்ணு, 2வது செல்வ பெருந்தகை. இந்த 2 பேர்னால்தான் அந்த கூட்டணி உடைஞ்சதுங்கிறத நம்ம பாக்குறோம். 3வது மு.க. ஸ்டாலின். என்ன மு.க. ஸ்டாலின் தவறு? பிரேமலதாவை கூட்டிட்டு வந்தது. இந்த 3 காரணங்கள்னால்தான் அந்த கூட்டணி கலகலத்து போச்சு எலெக்ஷனுக்கு முன்னாலேயே. நவ் ஆலூர் ஷானவாஸ் தேர்தலுக்கு முன்னாலேயே டிஎம்கேல ஜாயின் பண்ணவங்க தான் இருந்தாரு. அப்பவே அவர் கேட்டிருக்காரு, எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வேணும் அப்படின்ட்டு. எப்படி கொடுப்பான்னு சொல்லுங்க? ஏங்க நேரத்துக்கு நீங்க அங்கே நீங்க வரீங்க, உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியாகவும் கொடுப்பான். பொதுச் செயலாளர் பதவிங்கிறது எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா டிஎம்கேல? ஏன் 85 வயசுல கூட நான் அதை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு துரைமுருகன். சொல்லுங்க பார்க்கட்டும். அந்த துரைமுருகன் தான் டே போடா நத்திங் டூயிங் அப்படின்ட்டாரு. நேரத்துக்கு வந்தான், இன்னைக்கு இங்க உட்கார ஆசைப்படுறியா நீ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது நியாயம் தானே அது? அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, பேசாம சைலண்ட் ஆயிட்டாரு. சரி தனி கட்சி ஆரம்பிக்கலாமா? இங்க பாருங்க, நாகையில ஏன் அவருக்கு இடம் கொடுக்கலங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அங்கதான் ஜவஹர்லா வராரு. அதாவது இஸ்லாமியர்களுக்குள்ளேயே தமிழ்நாட்டுல ஒற்றுமை கிடையாது. இஸ்லாமியர்களுக்குள்ளே மனித மக்கள் கட்சி உடைந்துதான் உங்களுக்கு ஜனநாயக கட்சி ஏதோ ஒன்று ஆரம்பிச்சாங்க. தமிழ்மூன் அன்சாரிங்கிற ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் ஒத்துக்காது, இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஐயுஎம்எலுக்கும் ஒத்துக்காது, ஐயுஎம்எலுக்கும் எஸ்டிபிஐக்கும் ஒத்துக்காது, எஸ்டிபிஐக்கும் பிஎஃப்ஐக்கும் ஒத்துக்காது, அவங்களுக்கும் ஆலூர் ஷானவாஸுக்கும் ஒத்துக்காது. இப்போ ஆலூர் ஷானவாஸ் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சாரு சொன்னா 55 லட்சம் பேர் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டுல 10 கட்சிகள் இருக்கு. எப்படியா உருப்பட போறீங்க நீங்களா? அதனாலதான் அவர் கட்சி ஆரம்பிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுவாரு மேக்சிமம் அப்படின்னா, திருமாவளவன் வேற ஒரே ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருந்தாரு. நாங்க பல்லாவரம் கேட்டோம், பன்ருட்டி கொடுத்தாங்க, நாகை கேட்டோம், இது குன்னம் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, வேற எதுவும் என்னது ராயபுரம் கொடுத்தாங்க, நாங்க இதை கேட்டோம் அதை கொடுத்தாங்க, திருப்பூரூர் கேட்டோம் அதை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலேயே அதிருப்தியோட தான் இருந்தாரு ஆலூர் ஷானவாஸ். ஆலூர் ஷானவாஸ் என்னமோ நீங்க இதுல கூகுள்லாம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அவார்டு வாங்கியிருக்கிறாரு, விருதுகள் வாங்கியிருக்கிறாரு, எழுத்தாளர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளரா எனக்கு தெரியல. ஒரு சாதாரண மனுஷன் தான். எம்எல்ஏ ஆன உடனே பெரிய பதவி வந்துட்டு இன்னுமே நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் தன்னுடைய அந்த பதவியினுடைய அந்த செல்வாக்கினுடைய
அந்த செல்வாக்கு திமிரு, பதவி திமிரை கொஞ்சம் காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஒட்டு மொத்தமா அடங்கி போயிட்டாரு. அவர் டிஎம்கேக்கு போனாலும் செல்லா காசா தான் இருப்பாரு. விடுதலை சிறுத்தைகள்ல கண்டினியூ பண்ணாலும் ஒரு செல்லா காசாகத்தான் இருப்பாரு. அவரு என்ன காரணம் கேட்டா அவரே ஒரு செல்லா காசுன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ.